சலவாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் பிழையார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிகள் மீதும் தபாக்காக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் உண்டாகுமாற வேண்டியதாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இஸ்லாமிய பெரியார்களே, அல்லாஹ்வுடையார்களே, நிறைய பேர் சொல்றாங்க நல்லபடியா மூத்தாவுக்கு துவா செய்யுங்க, நல்ல மூத்துக்கு துவா செய்யுங்க. நல்ல மூத்துனா என்ன, கெட்ட மூத்துனா என்ன? சில இதுகளை நம்ம கண்ணாக பார்க்கணும். எப்படி இறக்குறாங்க, எப்படி அடக்கலம் பண்றோம், எந்த முறையில் அவங்க போட்டு இந்த முறையில் நம்ம மண்ணை தள்ளுறோம், இந்த மாதிரி பார்க்கிறோம். அந்த கெட்ட மௌத்தை விட்டும் நம் பாதுகாப்பு தேட வேண்டும் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தணிக்க வேண்டும் யார் ஆசைப்படுகின்றார்களோ, நல்ல மரணம் கிடைக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் அதிகமான முறையிலே தான தர்மங்கள் செய்யட்டும். அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், மனிதா நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய எது நீ செலவு செய்யறான். உன் பணத்தை சொல்ல எல்லாம் சொல்லல. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னா, நான் கொடுத்துருக்க, நான் உனக்கு கொடுத்துருக்கேன் பாரு, அதை ஏழை எளியவர்களுக்கு நீ கொடுப்பான்னு சொல்றான். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் ஜக்காத்தை கூட கணக்கு பார்ப்பதில்லை. தாங்கள் என்ன செய்ய ஒரு ஜும்மாவோட சொன்ன, மனிதன் இறந்து விட்டான் சொன்னால் அங்கோடு பொத்துன்னு போட்டு போயிடுவாங்க, ஒன்னும் நடக்க. எந்த பிள்ளைக்காக வேண்டி, எந்த மனைவிக்காக வேண்டி நீ சம்பாத்தியம் செய்தாயோ, எந்த மனைவிக்காக வேண்டி தான தர்மம் கொடுக்காமல், ஜக்காத் கொடுக்காமல், தொழுகை தொழாமல், நோன்பு நோக்காமல், ஹஜ் செய்யாமல், அல்லாஹ் சொன்ன அத்தனை விட்டு விட்டு நீ அந்த மனைவி மக்களுக்காக வேண்டி, எந்த மனைவி மக்களுக்காக வேண்டி நீ செலவு செய்தாயோ, சம்பாத்தியம் செய்தாயோ, அந்த மனைவி மக்கள் உடனே வரமாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, இத்தகு ரப்பக்கும், ஒரு நாளை உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். வக்ஷவ் யௌமன், ஒரு நாளை பயப்படுங்கள். அல்லாஹ் சொல்றான், முதல்ல சொல்றான் இறைவனை அஞ்சுங்கள். ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளை பயப்படுங்கள். அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள்? லா தஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி, எந்த தந்தையும் எந்த மகனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. எந்த தந்தையும் எந்த மகனுக்கும் யாரும் எது செய்ய முடியாது. எந்த மகனுக்காக வேண்டி, எந்த மனைவிக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை பூரா பாழாக்கினானோ, தன்னுடைய வாழ்க்கையை பூரா நாசமாக்கினானோ, அந்த மனைவியும் அந்த மக்களும் நாளை மாசல்லே, மறுமையிலே இந்த மனிதன் கேட்பான், மகனை பார்த்து கேட்பான், அன்பு மகனே, நான் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு இதெல்லாம் செஞ்சனப்பா, இதெல்லாம் பண்ணப்பா, இப்படிலாம் அழகா சொல்லுவான், மகன் சொல்லுவான், தம்பி தந்தைக்கு இப்படி செஞ்சதெல்லாம் உண்மைதாங்க, நீ என்ன செஞ்சீங்க மகனுடைய இந்த செஞ்சதாக மறக்கிறா இல்ல. கடைசியில கேட்பான், ஒரே ஒரு நன்மை இருக்குமே ஆனால், என்னுடைய ஏட்டிலே ஒரே ஒரு நன்மை குறைகின்றது மகனே, அந்த ஒரே ஒரு நன்மை தருவாயானால்
நான் சொர்க்கத்துக்கு சென்று விடுவேன், ஒரே ஒரு நன்மை தாப்பா. அல்லாஹ் சொல்றான், எந்த மகனும் எந்த தந்தைக்கும் பிரயோஜன மாட்டான். எந்த மகனும் எந்த தந்தைக்கும் அல்லாஹ் சொல்றான், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படியாப்பட்ட நாள் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். உலகத்தில் இருவானீங்க எந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸ்ல கிதாப்ல வருது, மனிதன் மாஸ்டர் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே எல்லாரும் கவலை இருப்பாங்க. இருந்த உடனே மாஸ்டர் மேலான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்புவான். எல்லாம் கதா நிற்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா நிற்பார்கள் 70 வருஷம் போயிருக்கு. ஆரம்பிக்கல. அல்லாஹ் எழுப்பத்தை செஞ்சான், வேற ஒண்ணும் செய்யல. அல்லாஹ் எழுப்பி மட்டும் தான் விட்டுருக்கான், வேற எதுவுமே செய்யல. கேள்வி கேட்கல, பதில் சொல்லல, சொர்க்கத்தை காட்டல, நரகத்தை காட்டல, எந்த இதுவும் செய்யல. 70 வருஷம் மனிதன் அழுவான், அழுது கண்ணீர் வத்தி கடையில் நிறுத்தம் ஓடும். கண்ணில் இருந்து என்னங்க ஓடும்? மனிதர்கள் எல்லாம் நினைப்பார்கள், என்ன நினைப்பார்கள்? அல்லாஹ் நம்மளை நரகத்தோடு போன்ற பரவாயில்லையே. அது நிற்க முடியாம 70 வருஷம் கஷ்டத்தை தாங்க முடியாம, அந்த சிரமத்தை தாங்க முடியாம, எதுவுமே தாங்க முடியாத சூழ்நிலை இருப்பான். என்ன சொல்லலாம், என்ன நரகத்துல போற்றக்கூடாதா? அந்த மாதிரி நினைப்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அல்லாஹ் மற்றவாறு சொல்கின்றான், மனிதன் மறுமை நாளிலே மின் அகீஹி விரண்டோடுவான். எங்க இடம் நம்ம நன்மையை கேட்டுருவானோ, எங்க இடம் ஏதாவது கேட்டுருவானோ, ஏதாவது ஒரு பாதி நன்மை கேட்டுருவானோ, ஏதாவது ஒரு நன்மை கேட்டுருவானோ, ஏதாவது கேப்பான்னு நினைச்சு எந்த அளவுக்கு சொன்னா மர்ஹூ மின் அகீஹி, தன்னுடைய சகோதரை விட்டோம். எந்த தாய்க்காக நீ உலகத்திலே உழைத்து கொடுத்தானோ அந்த தாயை பார்த்து ஓடுவான். எந்த தந்தைக்காக உயிரை கொடுத்தானோ அந்த தந்தையை பார்த்து மனிதன் ஓடுவான். எப்படி உண்மையை எந்த மனைவிக்காக வேண்டி உலகத்தை மறுமை நாளை வேஸ்ட் பண்ணானோ அந்த மனைவியை பார்த்து ஓடுவான், பிள்ளைய பார்த்து ஓடுவான். நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். அல்லாஹ் சொன்ன அந்த சம்பாத்தியம், இஸ்லாம் வந்து சம்பாத்தியம் செய்யாத சுற்றுல நல்லா சம்பாதிப்பார். தொழுவு முடிஞ்சு பட்டு வெளியே போயிரு, உள்ள உட்காந்துட்டு இருக்காத. சில பார்க்க பாருங்க, பொழுது தஸ்மீபா பண்ணிட்டே இருப்பாங்க, இவ்வளவு தாடி வச்சிருப்பாங்க, துப்பாவத்தை கரண்ட் கிடக்கும், நான் அல்லாட வளைங்க அப்படி சொல்லுறாங்க. அல்லாஹ் மனை மக்களுக்கு உழைச்சி கொடுக்க சொல்லுது. நீ ஹலாலான முறையில நாளைக்கு உன்னுடைய அல்லாஹ்வுடைய தராசில வைக்கக்கூடிய நேரத்துல நீ மனைவி மக்களுக்கு கொடுத்த அந்த சம்பாத்தியம் இருக்கின்றது, அது சதக்காவிலே வரும், நன்மையிலே வரும். நீ மனைவி மக்களுக்கு உழைச்சு கொடுப்ப, உள்ள உட்கார்ந்து பிளாட்ல பார்த்து தச்சு பண்ணிட்டு இருக்காத, மனைவி மக்களுக்கு உழைச்சு கொடு. ஆனா அதே நேரத்தில் நீ உழைக்கக்கூடிய காசு இருக்கின்றது, அது ஜக்காத்தை கணக்கு பார்த்து போட. நீ உழைக்கக்கூடிய காசு இருக்கின்றது, ஏழை எளிய மக்களுக்கு நீ தான தர்மமாக கொடு. நீ அப்படி கொடுத்தால்தான் நாளைக்கு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னா அது தான தர்மம் தான். ஃபிரௌனே 400 வருஷம் வாழ்ந்தான், 400 வருஷம் ஆட்சி செஞ்சான், அவனுக்கு ஒரு தலைவலி கூட வரல. கிதாபுல எழுதுறாங்க, அவன் வந்து ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி, ஏழை எளிய பாவப்பட்ட மக்களுக்காக வேண்டி அங்கங்க கட்டிடம் கட்டிச்சிருந்தான். கட்டிடம் மட்டும் கட்டி வைக்கல, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்தான், அவனுடைய தேவையை நிறைவேற்றினான். அதன் எழுதுறாங்க, அந்த ஏழை எளியுடைய துவாவின் காரணமாக 400 வருடம் ஆட்சி செய்த ஃபிரௌனுக்கு ஒரு தலைவலி கூட வரல,
புறாக்கில் அநியாயக்கார அரசு அவங்க இருந்தான். புறாக்கில் பழைய முன்னாள் காலத்துல சம்பவம் பார்த்த அநியாயக்கார அரசன் இருந்தான். ஒரு நாள் வெளியே போறான். வெளியே போகக்கூடிய நேரத்துல அவன் கண்ணுல ஒரு நாய் பட்டுச்சு. நாய்னா எப்படிப்பட்ட நாய்? சொறி பிடிச்சது. அந்த நாயை பார்த்தா நடுங்கிட்டு இருந்துச்சு. உன்னை சொன்னான் தன்னுடைய பேர் அதை கூப்பிட்டு, இந்த நாயை வீட்டை ஓட்டு வச்சிருப்பான். அவன் வீட்டில் வச்சு என்ன செய்யான், போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சுட்டான். வெளியே போயிட்டு வந்தவன் முதல் யாவும் அந்த நாயை கேட்டான். கேட்டு என்ன செஞ்சான், அந்த நாய்க்கு ரொட்டி கொடுத்தான், தீனி எல்லாம் கொடுத்தான், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தேய்ச்சான். ஏன்னா அதுக்கடுத்து என்ன செஞ்சான், நாய் நடுக்கவை பார்த்து ஒரு துணியை போட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூணுனா அதுக்கடுத்து என்ன செஞ்சான், அதுக்கே நடுக்க சொல்லி என்ன செஞ்சான், அந்த ஒரு சட்டியில நெருப்பு வச்சு அந்த நாய் நடுக்கிறத என்ன செஞ்சான், அதுக்கு உதவி ஹெல்ப் பண்ணான். கிதாப் எழுதப்பட்டிருக்குது. நம்பகரமான கிதாப், நீ நாய் நினைக்காதீங்க, நம்பிக்கையான கிதாபில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம். இது செஞ்சு 3 நாள் இறந்துட்டான், 2 நாள் 3 நாள் இறந்துட்டான். இறந்த பின்னாடி ஒரு பெரியார், அவனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பெரிய நாதா அவனை கனவுல பார்க்காரு. எதுக்கு சொல்றதுன்னா, மனுஷனுக்கு உதவி செய்ய ரொம்ப யோசிக்கிறான். பாக்கெட்டு மணி எடுக்கிறதுக்கு வர மாட்டாங்க, உள்ள மாட்டிக்கிறது. அட மனுஷன், நீ இந்த பழக்க மணி உள்ள வச்சிருக்க, அது உனக்குள்ளது இல்லை. உனக்கு 3 விஷயம் தான். நீ செத்த பின்னாடி அங்க கொண்டு போட்டுருவான். நான் போறேன் சொன்ன பாருங்க, அறுந்து போன செருப்புக்கு கூட நம்ம வீட்டுல ஓரத்தை இடம் இருக்குது. ஆனா நீ செத்து போயிட்டேன்னு சொன்னா உன் பொண்டாட்டியும் சரி, உன் பிள்ளைகளும் சரி, ஊருக்காரும் சரி, எப்படியாவது கொண்டு எங்கேயாவது ஒரு கப்பல் தள்ளத்தான் பார்ப்பாங்க. வச்சு இப்படி வைக்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. நாத்து மட்டும் நாரி போயிடுவேன். பெரியாருடைய சொல்லே காசை எடுத்து யோசிக்கிறான். மனுஷன் மூத்தாயிட்டம் சொன்னா அவன் செஞ்ச தான தர்மம், அவன் செஞ்ச தான தர்மம், அவன் உடுத்தி அணிவித்த இது அவன் சொந்தம். அதே மாதிரி என்ன சாப்பிட்டானோ அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அவன் விஷயத்துக்கு போய் மறந்தாங்க. அப்போ 2 நாள் கழிச்சு இறந்துட்டான். புறாக்குள்ள அந்த அரசர் இறந்துட்டாரு. ஒரு பெரியார் கனவுல பார்க்கிறாரு. பார்த்த உடனே என்ன சொர்க்கத்துல இருக்கிறான். என்னப்பா நீ அநியாயக்கிற அட்டுழிக்கிற அரசன் ஆச்சு, எப்படி இருக்கிறிய? உடனே அவன் சொன்னான், அருமை பெரியார்களே, அல்லாஹ் என்கிட்ட சொன்னான், ஏ மனிதா, நீ நாய் மாதிரி நாயோட செயல் செஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனா என்னுடைய படைப்பு சாதாரண ஒரு படைப்பு தான் அது நாய் என்பது. என்னுடைய படைப்புக்காக நீ இரக்கம் கொண்டதன் காரணமாக உன் மீது நான் இறக்கப்பட்டு சொர்க்கம் தரணும் அல்லாஹ் சொன்னதாக சொன்னான். அப்போ ஒரு நாய்க்கு ஒரு மனுஷன் உதவி செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுக்கு உதவி செய்வானே, ஏனால் கண்டிப்பா அல்லாஹ் இந்த உலகத்துல வாங்கி தருவான். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்க்கு எல்லாமே செய்ய நினைக்கிறோம். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ மாட்டேன், நான் வாழ்ந்த காலம் வாழ மாட்டேன். நான் தாந்தோடித்தனமா என் மனசுல எப்படி வருதோ நான் அப்படித்தான் வாழ்ந்தேன். அர்த்தமே இல்லை. அருமை பிரியாருடைய சொல்லை, இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம எவ்வளவு ஒரு தானம் இருப்பது சாதனை அல்லாவுடைய கோபத்தை அடக்கின்றது, அல்லாவுடைய கோபத்தை தணிக்கின்றது, கெட்ட மரணத்தை தணிக்கின்றது. அப்படியாப்பட்ட நமக்கு கிடைக்கும் சொன்னா நான் தானம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை முஃமினாக, உண்மை முஸ்லிமாக எப்படி வாழ்ந்தால் கொண்டு கொள்வானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் நினைக்கின்றேன்.